வீட்டுக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 14:18. நான் உங்களை திக்கிட்டவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இயேசு உணர்ச்சிபூர்வமாக தன்னுடைய அன்பின் உச்சக்கட்டத்தை வார்த்தைகளால் வடிக்கின்ற ஒரு புஸ்தகம்தான் இந்த யோவான் எழுதின அந்த நற்செய்தி நூல். முழுவதும் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு தன்னுடைய அன்பை வார்த்தைகளினாலே அந்த அன்பின் ஆழத்தை விவரித்து கொண்டே இருக்கின்றார். அதில் அவர் குறிப்பிடுகின்றார், நான் உங்களை திக்கிட்டவர்களாக விடேன். திக்கிட்டவர்கள் என்றால் தகப்பன் இல்லாதவர்கள், இல்லாவிட்டால் தாய் இல்லாதவர்கள், அவர்களைத்தான் நான் திக்கிட்டவர்கள் என்று நான் நினைக்கின்றோம். ஆனாலும் கூட சில நேரங்களிலே எல்லாரும் நமக்கு இருந்தாலும், தாய் இருந்தாலும், தகப்பன் இருந்தாலும், கணவன் இருந்தாலும், மனைவி இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், எல்லாரும் இருந்தாலும் நாம் சில நேரங்களிலே திக்கற்றவர்களாக நம்மை நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுகின்றது. வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் சில நேரங்களில் நாம் அதிகமாக நெருக்கப்படுகிறோம். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் இந்த உலகத்து மக்களாலே அதிகமாக நெருக்கப்படுகிறார்கள். சில நேரங்கள் பிரச்சனைகள் அதிகமாக செல்கிற பொழுது சொந்த குடும்பத்தாராலே அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள். அப்படியாக சொந்த குடும்பத்தாராலே அவர்கள் நெருக்கப்படுகிற பொழுதெல்லாம் நாம் திக்கிட்டவர்களாக நாம் உணர்கின்றோம். எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உணர்கிறோம். என் எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒரு நிச்சயமும் இல்லையே என்று சொல்லி நாம் கலங்குகின்றோம். அநேகர் இப்படியாக தனிமையிலே வாடுகின்றார்கள். அநேகர் எல்லாரும் இருந்தும் தனிமையிலே வாடுகிறார்கள். ஒரு சிலர் ஒருவரும் இல்லாமல் தனிமையிலே வாடுகின்றார்கள். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய உள்ளமானது அன்பிற்காக இயங்குகின்றது, அரவணைப்பிற்காக இயங்குகின்றது. நம்முடைய உள்ளமானது எல்லாரும் நம்மை நேசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. ஆனாலும் கூட அது ஒரு நடக்காத காரியமாகவே இருக்கின்றது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், தனிமையில் நான் உங்களிடத்தில் வருவேன், நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்தேன்னா நீ தனிமையில் இருக்கிறேன் என்று நினைக்க மாட்டாய் அல்லவா என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசுகின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, எல்லாராலும் பகைக்கப்பட்டிருந்தாலும் சரி, தனிமை உங்களை எவ்வளவு கொண்டு இருந்தாலும் சரி, தனிமை அதிகரிக்கிறபடி, நான் தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, கடமைகளை செய்ய முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். கர்த்தர் உங்களோடு கூட வருவார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். யாரெல்லாம் உங்களை பகையினராய் நினைத்தார்களோ, யாரெல்லாம் உங்களை நெருக்கினார்களோ, அவர் வெட்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் செய்வார், உங்களை மென்மேல் உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வியாதி, வறுமை, தனிமை, ஆண்டவர் சாபம், பாவம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாரும். நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.